விஜய் வந்து ஒரு கிணற்று தவளையாக இருக்கிறார் அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் வந்து கிணத்துக்குள்ளே இருந்துட்டு அதுதான் உலகம்ன்றார். எந்த கொள்கைக்கு எதிராக விஜய் அவர்கள் போராட்டத்தை நடத்தியிருக்கிறாரு, எந்த கொள்கைக்கு எதிராக மக்களை அணிதிரட்டியிருக்கிறாரு. சீமான் அவர்கள் சாதி ஒழிப்புக்காக ஏதாவது ஒரு மாநாடோ அல்லது வந்து சாதி ஒழிப்புக்கான அரசியலோ அல்லது அது குறித்த கருத்தியலோ ஏதாவது பேசியிருக்கிறாரா அப்படிங்கிறதா இல்லை. ஆடு மாடுகளுக்கு வந்து மாநாடு நடத்துகிறாரு, ஆணவ படுகொலைகளுக்கு மாநாடு நடத்துறாரு. தண்ணிக்கு மாநாடு நடத்தினாரு, தண்ணி எடுக்க விடாமல் தடுக்கிற சாதி இந்துக்களுக்கு எதிராக ஒரு மாநாடு. உங்களுக்கு பொது தொகுதி கிடைக்கும், விசிகவருக்கு பொது தொகுதி கிடைக்கும். பாஜகவினுடைய ஆர்எஸ்எஸ்னா இன்னொரு சப்ஸ்டியூட் தான் விஜய். பேச்சுக்கு அதை சொல்கிறார், நான் வந்து 50,000 பட்டாளியனை கொண்டு வந்து கட்சியை விட்டுருவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணுறேன்னு. அது ஒரு சினிமாத்தனமான ஒரு செயல்பாடை ஒளி, அது ஆக்கப்பூர்வமானது அல்ல. இல்லை, கோடை காலம் வந்து இப்போதான் வந்துச்சா? இதுக்கு முன்னாடிலாம் கோடை காலம் வரலையா? 4 வருஷமா கோடை காலம் வரலையான்னு கேட்குறாரு. முதலமைச்சராக 2026 மக்கள் வந்து தாவேக்காவை தான் தேர்ந்தெடுப்பார்கள். அவர் பிரதமராக கூட வருவாருன்னு சொல்லலாம், அது பிரச்சனை இல்லை. பிரதமராக இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இந்த சீமான் மீதும் திரு விஜய் மீதும் என்ன வன்னியரசுக்கு ஒரு சிக்கல் பிரச்சனை இருக்கிறது? தொடர்ச்சியா வந்து விஜய் கிட்ட நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், இப்போ பாதுகாப்பாக இருக்க வேண்டும் தான் பேட்டி கொடுக்குறாரு. இல்லை, அதாவது மரியாதைக்குரிய நடிகர் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது முதலில் வாழ்த்துக்கள் சொன்னது திருமாவளவன் அவர்கள், எங்களுடைய தலைவர் தான். அதே போல் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இயக்கம் ஆரம்பிக்கும் பொழுது நானே வந்து நேரடியாக பேசியிருக்கிறேன், நானே உதவி பண்ணியிருக்கிறேன். அந்த தமிழ் தேசிய அரசியல் முன்னெடுக்கணும் அப்படிங்கிறது நான் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறோம். எங்களுக்கு எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியோ இந்த மாதிரி வந்து அவங்க செயல்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக எந்த விதமான வந்து நாங்கள் வெறுப்புணர்வை வைத்துக்கொள்ளவில்லை. ஒவ்வொருவருடைய விமர்சனமும் அவர்கள் முன்னெடுக்கின்ற அரசியலிலிருந்து தான் அந்த விமர்சனம் எழும். இப்போ நாங்கள் வந்து நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறதோ அல்லது தாவேக்காங்கிறதோ, தாவேக்கா வந்து நீங்கள் அது தனி, அது விட்டுருங்க. நாம் தமிழர் மீதான விமர்சனம் அப்படிங்கிறது அவர்கள் முன்னெடுக்கின்ற அரசியல் என்னவான அரசியலாக இருக்கு? தமிழ் தேசிய அரசியல். அவர் முன்னெடுப்பது தமிழ் தேசிய அரசியலே இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஒரு தமிழ் தேசிய அரசியல் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு தேசிய இனத்தினுடைய உணர்வை, உரிமையை, அடையாளத்தை பாதுகாக்கக்கூடியது. ஆனால் அவர் முன்னெடுக்கின்ற அரசியல் தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிரானது. இந்து தேசியத்தை முன்மொழியக்கூடிய அரசியலா இருக்கு, இந்து ராஷ்டிரத்தை முன்னெடுக்கக்கூடிய அரசியலா இருக்கு. தமிழ் தேசிய அரசியல் என்பது சாதி ஒழிப்பு கூடிய அரசியல். இப்போ புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொன்ன அந்த கவிதை தான் அந்த தமிழ் தேசிய அரசியலுடைய ஒரு வரி கவிதை. சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. இதுதான் வந்து புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்றாரு. சீமான் அவர்கள் சாதி ஒழிப்புக்காக ஏதாவது ஒரு மாநாடோ அல்லது வந்து சாதி ஒழிப்புக்கான அரசியலோ அல்லது அது குறித்த கருத்தியலோ ஏதாவது பேசியிருக்கிறாரா அப்படிங்கிறதா இல்லை. ஆடு மாடுகளுக்கு வந்து மாநாடு நடத்துறாரு, ஆணவ படுகொலைகளுக்கு மாநாடு நடத்துறது இல்லை. தண்ணிக்கு மாநாடு நடத்தினாரு, தண்ணி எடுக்க விடாம தடுக்கிற சாதி இந்துக்களுக்கு எதிராக ஒரு மாநாடு இருக்கிறது இல்லை. மரங்களுக்கு மாநாடு நடத்துவார், ஆனால் வந்து இந்த சாதி வெறியை ஊட்டுறவங்களுக்கு எதிராக, மரங்களை வெட்டி போடுறவங்களுக்கு எதிராக மாநாடு நடத்துறது. ஆதி தமிழ் சமூகம், இந்த மண்ணின் மக்கள், இங்க இருக்கக்கூடியவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களுக்கான ரெப்ரசன்டேஷன் வேணும்னு சொல்லிட்டு எல்லா சமூகத்திலிருந்தும் பிரதிநிதிகளை வந்து ஒரு கட்சி போடுகிறது என்றால் அது நாம் தமிழர் தவிர எந்த கட்சியாக இருக்கிறது? இல்லை, அதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல். தமிழ் தேசிய அரசியல் பேசுறது அப்படின்னா நீங்க வந்து சாதி ஒழிப்பு தான் முதல்ல நீங்க நிறுத்தணும். சாதி ஒழிப்பை பேசாம நீங்க எந்த அரசியல் நீங்க பேசக்கூடாது. அரசியல் சாதி ஒழிஞ்சு சாதி அது முன்னெடுக்கணும்ல, அது கருத்தியல்ல பேசணும்ல, கொண்டு போகணும்ல, நீங்க அதையாவது நீங்க பேசணும்ல. உங்களுக்கு பொது தொகுதி கிடைக்குதா? விசிகவருக்கு பொது தொகுதி கிடைக்கிறதா? இல்லை, நீங்க ஒரு நீண்ட காலமா நீங்க ஊடகவியலாளராக இருக்கிறீங்க. பொது தொகுதியில தான் வந்து எங்களுடைய கேட்கல, நீங்க இந்த அடிப்படையில் சொன்னதுனால இல்லை நீங்க அதுதான் சொல்றல. அதாவது
அது சரி தவறு நான் இல்ல விவாதிக்க வரல. நீங்க ஏன்னா வந்து நீங்க கடந்த முறை கேட்டீங்க விசிக வந்து இல்ல பொது தொகுதி கடந்த முறை கேட்கிறது. கேட்டு தான் ஜெயிச்சாங்க. இப்போ எஸ்.எஸ். பாலாஜி வந்து பொது தொகுதியில் நின்றவர் தான். ஷானவாஸ் பொது தொகுதியில் நின்றவர் தான். அதுக்கு முன்னாடி இந்த விடுதலை சிறுத்தையில் வந்து முகையூர் தொகுதி நாங்கள் பொது தொகுதி வாங்கியிருக்கிறோம். கடந்த கால வரலாறு அப்படிங்கிறது இப்போ இருக்கிறவங்களுக்கு அது தெரிய மாட்டுது. பொது தொகுதி வாங்கியிருக்கலான்னு டக்குன்னு கேட்டுடுறாங்க. ஆனால் கடந்த காலங்கள் நின்றுருக்குறோம். பொது தொகுதியில் நின்றுருக்குறோம். பொது தொகுதியில் நாங்கள் வந்து இப்போ தான் ஜெயிச்சிருக்கிறோம். கடந்த முறை நிற்கலை. கடந்த முறை ஜெயிக்க முடியல. வாக்களிக்க அப்போ நம்பிக்கைங்கிற அடிப்படையில் இப்போ இந்த பிரச்சனைக்கு நம்ம வருவோம். ஏன்னா இது ஒரு கோட்பாடு உள்ளது. அப்போ முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியலை, இந்து தேசியத்தினுடைய அரசியலை தமிழ் தேசியத்தின் பேரால் இங்கே நடைமுறைப்படுத்தக்கூடியவர் தான் சீமான் அவர்கள். அவர் தமிழ் தேசிய அரசியல் பேசலை. பிரபாகரன் அவர்களுடைய அரசியல் அப்படிங்கிறது தமிழீழ அரசியல். அது தமிழீழ தேசத்தினுடைய அரசியல். அவர் பேசுகிற அரசியல் வந்து தனி தமிழ்நாடு அப்படிங்கிற தனித்தமிழ் ஈழம் தான். சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு எதிராக மேதகு தலைவர் அவர்கள் வந்து சிங்கள பௌத்த பேரினவாதத்துக்கு எதிரான அரசியலை வந்து அவர் முன்னெடுத்தார். ஏன் சிங்கள பௌத்த பெரும்பான்மைவாதத்துக்கு எதிராக முன்னெடுக்கிறாரு அப்படின்னா அது தமிழ் தேசிய அரசியலுக்கு எதிரானது. சிங்கள மக்களுக்கு எதிராக சிங்கள மக்கள் வந்து இங்கே ஒடுக்குமுறை செய்கிறாங்க. அவர்கள் முன்வைக்கக்கூடிய பௌத்த பேரினவாத அரசியல், அதுக்காக நாங்கள் அங்கே வந்து ஒரு பெரும் படையை கட்டினாரு, அரசியல் பண்ணார். தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியலுக்கு அல்லது தேசிய அரசியலுக்கு எதிரானது இந்து பெரும்பான்மைவாதம், இந்துத்துவ பெரும்பான்மைவாதம். அப்போ அந்த அரசியலுக்கு எதிராக போராடணும். அதுதான் தமிழ் தேசிய அரசியல். நீங்கள் தெலுங்கரை வந்து எனக்கு எதிரி, நீங்கள் மலையாளிகள் எதிரி, கன்னடர்கள் எதிரின்னு சொல்கிறது வந்து அது மடைமாற்றம் செய்வது. இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க அதிகாரத்தை செலுத்துவது இந்தி தான். இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக அதிகாரமுள்ள ஒரு இடம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து இந்தியை கொண்டு வந்து அவங்க நிறுத்துறாங்க. அப்போ அந்த அதிகாரத்துக்கு எதிராக நம்ம வந்து இந்த தேசிய இனத்தினுடைய அடையாளங்களை பாதுகாக்க வேண்டியது. அப்போ மேதகு அவர்கள் எப்படி வந்து அந்த பெரும்பான்மைவாதத்துக்கு எதிராக போராடினாரோ அதுபோல் தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து பெரும்பான்மை இந்துத்துவவாதத்துக்கு எதிராக நீங்கள் போராடுறத உண்மையான தமிழ் தேசியமாக இருக்க முடியும். ஆனால் நீங்கள் அப்படி போராடல. இல்லை, நான் சொல்லி முடிச்சிடறேன். நீங்கள் போராடல. ஆனால் நீங்கள் மாறாக என்ன பண்ணுறீங்க, நீங்கள் பார்ப்பன கடப்பாறை கொண்டு, அவர் பாணியில பிராமண கடப்பாறை கொண்டு திராவிட கோட்டையை இடிப்போம்னு சொல்றது இருக்குல்ல, இதுதான் இது வந்து நீங்கள் வந்து தமிழ் தேசியத்திலிருந்து அவர் ஆரியத்துக்கு போகிறாரு, பார்ப்பனியத்தை உள்வாங்கிட்டாரு, இந்துத்துவத்தை உள்வாங்கிட்டாரு, இந்து தேசத்தை, இந்து தேசியத்தை அவர் கட்டமைக்க முயல்றாரு. இவரை வந்து அவர்கள் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அல்லது ஆர்எஸ்எஸ் அரசியலை ஏற்றுக்கொண்டவர்கள் இவரை பயன்படுத்துகிறார்கள். ஆகவே இவர் தமிழ் தேசிய அரசியல் பேசவில்லை. இவர் பேசுவது போலி தமிழ் தேசியம், இந்து தேசியத்தை பேசுகிறார். அவர் மட்டுமில்ல, மணியரசன் என்பவரும் அதை தான் பேசுகிறாரு. ஆகவே இளைஞர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறத நம்ம கோட்பாட்டு அடிப்படையில் சொல்கிறோம். உண்மையான தமிழ் தேசியம் அப்படிங்கிறது தனித்தமிழ்நாடு பேசக்கூடியதா, தனித்தமிழ்நாடு கோரிக்கை முன்வைக்கக்கூடியதா, உண்மையான தமிழ் தேசியம் பேசக்கூடியது. அவர் அதை பேசலை, அதை முன்னெடுக்கலை. அதனால் அது ஏமாற்றுறாரு, இளைஞர்களை ஏமாத்துறாரு. பேச்சுக்கு இதை சொல்கிறார், நான் வந்து 50,000 பட்டாளியனை கொண்டு வந்து கச்சத்தீவை மீட்டுருவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணுறேன்னு சொல்லி அது ஒரு சினிமாத்தனமான ஒரு செயல்பாடை ஒளி, அது ஆக்கப்பூர்வமானது அல்ல அப்படிங்கிறதுக்காக நம்ம வைக்கிறோம். திரு விஜய் அவர்கள் வந்து தன்னை வந்து எங்கே நகர்த்துறாருன்னா திமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை நோக்கி நகர்த்துகிறார். தாவேக வெர்சஸ் திமுக அப்படிங்கிற இடத்தை நோக்கி நகர்த்துகிறார். சூழல் அப்படி இருக்கிறது. நீங்க என்ன சொன்னீங்க, விஜய்கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும் மக்கள்லாம் அப்படின்னு சொல்றீங்க. இல்லை, 2 செய்தி இதில் நான் சொல்ல விரும்புகிறேன். பாஜக தான் என்னுடைய கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லி வந்து விஜய் அவர்கள் சொல்றாரு. எந்த கொள்கைக்கு எதிராக விஜய் அவர்கள் போராட்டத்தை நடத்தி இருக்கிறாரு, எந்த கொள்கைக்கு எதிராக மக்களை அணிதிரட்டி இருக்கிறாரு, எந்த கொள்கைக்கு எதிராக பாஜகவினுடைய அந்த கொள்கைக்கு எதிராக தாவேகா தொண்டர்களை, தன்னுடைய ரசிகர்களை அணியப்படுத்தி இருக்கிறாரு, ஏதாவது வந்து ஒன்று சொல்ல முடியுமா? 2026 தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் நமக்கு எதிராக இருக்கக்கூடியது ஒரு கட்சின்னா அந்த கட்சியை நோக்கி நகர்த்துவது பிரதானமாக இருக்கிறதா, இல்ல கொள்கை சார்ந்து இயங்குவது என்பது பிரதானமாக? அப்ப எதற்கு நீங்க கொள்கை எதிரின்னு முதல்ல சொல்றீங்க? சட்டமன்ற தேர்தல் நினைக்கிறீங்க, எதுக்கு நீங்க கொள்கை எதிரின்னு சொல்றீங்க? எதற்காக நீங்க வந்து மோடியை வந்து நீங்க வந்து விமர்சனம் பண்றோம் நீங்களே தானே சொல்றீங்க? அப்ப அது ஒரு ஏமாற்று வேலை. எஸ்ஐஆருக்கு எதிராக ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாரு. இது வந்து பிரச்சனையாக இருக்கிறது, இதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொன்னார். நிதி கொடுக்கவில்லை என்று சொன்னோன்னே அதற்கு ஒரு அறிக்கை வெளியிட்டார். வந்து இந்த போல பிரச்சனைகள் இருக்கிறது. திமுகவுடைய கொள்கையும் எங்களுக்கும் வேறு கொள்கை நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை.
அதனால் கொள்கையில எதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கு எங்களிடம் கொள்கையில ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்கிறோம், அணுகிறோம், அதை நோக்கி எங்களுடைய எதிர்ப்பு குரலை பதிவு செய்கிறோம்ங்கிறது தானே பார்க்க இல்ல, முடியுது. இந்த இடம் என்னன்னா, நீங்க எஸ்ஐஆர் தொடர்பா பேசுறீங்க, ம். அவங்க பேசினாங்கன்னா ம். இன்னைக்கு நீங்க அவங்க அறிக்கை இருக்குது எஸ்ஐஆர் தொடர்பா. எஸ்ஐஆர் தொடர்பாக வந்து பாஜக விமர்சிப்பதை விட திமுகவை தான் அவங்க விமர்சனம் பண்ணாங்க. ம். தேர்தல் ஆணையம் வந்து அவங்க கண்ட்ரோல்ல இருக்கா, இவங்க கண்ட்ரோல்ல இருக்கிறா, மாநில தேர்தல் ஆணையத்தை பத்தி பேசினாங்க. அது ஒரு புரிதல் இல்லாத பேச்சா கூட நான் வந்து கருதுறேன். ம். பாஜகவினுடைய கொள்கை எதிரி, பாஜக தான் எங்களுடைய கொள்கை எதிரி, பாஜகவினுடைய கொள்கையை நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னா ம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல வந்து மௌனம் காத்தாங்க விஜய் அவர்கள். ம். தாவேகா கள்ள மௌனம் காத்தார்கள். ம். திருப்பரங்குன்றம் பிரச்சனை அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான பிரச்சனை. எப்படி நாங்கள் அயோத்தியா மாற்றுவோம் திருப்பரங்குன்றத்தின்னு சொல்லி தான் அவங்க வந்து பாஜகவினர் அல்லது இந்து மக்கள் முன்னணி அல்லது இந்து மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள் முன்னெடுத்தாங்க. அந்த பிரச்சனையில் விஜய் அவருடைய நிலைப்பாடு என்ன? ம். நீ கொள்கை எதிரின்னா அதுதான் மிக ஆன்மா, அதுதான் முக்கியமானது. ம். அவர்கள் மத வெறுப்பை, மத அரசியலை முன்னெடுத்து தான் இந்தியா வட மாநிலங்களில் மிகப்பெரிய வன்முறையை, கலவரத்தை உருவாக்கினார்கள். ம். ஒரு பாதிரியாரை வந்து வாயில வந்து சாணத்தை ஊற்றி ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் போட சொல்றாங்க. இப்போ நீ கிறிஸ்மஸ் டைம்ல நடந்தது, அவங்க கிறிஸ்மஸ் பொருளை வந்து வச்சிருந்தாங்கன்னு சொல்லி அடிச்சு அவங்களை விரட்டினாங்க, தேவாலயங்களை இடிச்சாங்க, எரிச்சாங்க. நீங்க ஒண்ணுமே பேசலையே. ம். தமிழ்நாட்டில் வந்து திருப்பரங்குன்ற இஷ்யூ வச்சு தானே நீங்க வந்து மிகப்பெரிய ஒரு வன்முறையை கட்டவிழ்த்து விட்டாங்க. ம். ஆனா இந்த அரசு வந்து இருங்க நான் சொல்லி முடிச்சிடறேன். அந்த திமுக வந்து அதை தடுத்து நிறுத்தியது. நீங்க நீதிமன்றம் போனார்கள், நீதிமன்றனுடைய ஆணையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. சமூக நீதி அடிப்படையில் நாங்கள் செயல்படுறோம், இது மதச்சார்பற்ற அரசுங்கிற சொல்றாங்க. ஒரு வார்த்தை விஜய் அவர்களால் பேச முடியுதா? அதுக்கான துணிச்சல் இருக்கா? நான் வந்து கொள்கை எதிரின்னு சொன்னேன்னு சொல்றாரு. கொள்கை எதிரியை வந்து அது பேச முடிஞ்சதா? ம். அப்ப நீங்க இது பாஜகவினுடைய ஆர்எஸ்எஸ்னா இன்னொரு சப்ஸ்டியூட் தான் விஜய். ம். எப்படி சீமான் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு சப்ஸ்டியூட்டோ அதே போல தான் அவரும் ஒரு சப்ஸ்டியூட். ஆர்எஸ்எஸ்னுடைய பல கிளைகள் இருக்கு. அந்த கிளைகளில் இது ஒரு கிளை. ம். ஏபிவிபி ஒரு கிளை, பஜ்ரங்தள் ஒரு கிளை, விஹெச்பி ஒரு கிளை, அபினவ் பாரத் ஒரு கிளை. நீங்க வந்து வரிசையா நம்ம சொல்லிட்டு போறோம். இந்த பிரச்சனைகள்லாம் நீங்க சொன்ன, ஆனால் அவர் எங்க நகர்றாருன்னா அதிமுகவை தாண்டி திமுகவுக்கு எதிராக தான் நீங்க மக்களுக்கு செய்ய முடியும். இப்போ இன்றைக்கு கூட முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருந்தார்கள், இந்த 5000 ரூபாய் அறிவிச்சாங்க. அதுக்கு காரணமே வந்து நீங்க வந்து விசில் சத்தம் கேட்கறதுனால தான் இந்த அறிவிப்பு. கோடை காலம் வந்து இதுக்கு முன்னாடிலாம் வரலையா? இப்போ கோடைக்கால நிதி மட்டும் இப்போ ஏன் கொடுக்குறாங்க? எதுக்கு முன்கொண்டு அவங்களுக்கு 5000 ரூபாய் கொடுக்குறாங்க? சந்தோஷமா வாங்கிட்டு எங்களுக்கு நீங்க வாக்கு செலுத்தணும் அப்படின்னு கேட்கிறாரு. விஜய் வந்து ஒரு கிணற்று தவளையா இருக்கிறாரு அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் வந்து கிணத்துக்குள்ள இருந்துட்டு அதுதான் உலகம்ன்றாரு. பனையூர்ல இருந்துக்கிட்டே அதுதான் அவருடைய உலகம்னு சொல்லி சொல்றாங்க. அவர் சொன்னதுனால தான் இது நடக்குதுன்னு சொல்லி சொல்றாரு. இதெல்லாம் வந்து ஒரு சினிமாட்டிக்கான ஒரு டயலாக்காக தான் இருக்குது. இந்த பணத்தை 5000 ரூபாய் பணம் வந்து இன்னைக்கு வழங்கியிருக்கிறாரு அப்படின்னா அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் இருக்குல்ல, தேர்தல் அரசியலா? இப்போ இன்னைக்கு இந்த மாதம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதத்தை வந்து 3 மாதத்திற்கான 3000 ரூபாயும் கூடுதலாக 2000 ரூபாயும் 5000 ரூபாய் அனுப்புகிறாங்க, இது பண்ணுறாரு. பீகாரில் வந்து தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே 10,000 ரூபாய் வந்து வங்கி கணக்கில் சேர்த்தாங்க. மகாராஷ்டிராவிலும் அதுதான் நடந்தது. ஆனால் இந்த தேர்தல் வருவதற்கு முன்பாகவே பாஜகவை சேர்ந்த அஸ்வினி உபாத்யாயா என்பவர் வழக்கு போடுறாங்க. அதாவது அவங்க மாநிலங்களில் நடக்கும்போது அது ஒன்றும் பேசலை. ஆனால் இப்போ வந்து அவர் வந்து வழக்கு போட்டு நீங்கள் வந்து உரிமை தொகை கொடுக்கக்கூடாது, இலவசங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி போடுறாரு. அதை வந்து மார்ச்சில் வந்து நாங்கள் வழக்கு எடுப்போம்னு சொல்லி உச்சநீதிமன்றம் அறிவிச்சிருக்கு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஒரு உரிமை தொகை அல்லது மகளிருக்கான தொகையை வந்து பீகாரில் கொடுத்தா அமைதியாக இருக்கிறாங்க, மகாராஷ்டிராவில் கொடுத்தா அமைதியாக இருக்கிறாங்க, அஸ்ஸாமில் கொடுத்தா அமைதியாக இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் கொடுக்கும்போது அதுக்கு வழக்கு போட்டு அந்த வழக்கின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் எடுத்து அதை நிறுத்துறது அப்படிங்கிற பெண்களுக்கு கொடுக்கக்கூடாதா உரிமை? நீங்கள் உங்கள் மாநிலத்துக்கு உங்கள் மக்களுக்கு கொடுக்குறீங்க, நீங்கள் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் மக்களுக்கு கொடுக்கக்கூடாதா? அப்போ இது வந்து இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அஜெண்டா இருக்கு. இல்லை, கோடை காலம் வந்து இப்போதான் வந்துச்சா? இதுக்கு முன்னாடிலாம் கோடை காலம் வரலையா? 4 வருஷமா கோடை காலம் வரலையான்னு கேட்குறாரு. இல்லை, அது கேட்கலாம். ஆனால் ஒவ்வொரு மாதமும் 5 ஆண்டுகளாக கொடுக்கின்ற தொகை, ஒவ்வொரு மாதமும் 5 ஆண்டுகளாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க தொகை. இப்போ நீங்கள் வந்து முழுமையாக வந்து நீங்கள் வந்து தேர்தலை இந்த தொகையை நிறுத்த முனைகிறாங்க. அப்போ ஏப்ரல் கொடுக்குறாங்க, மே ஒரு மாதம் இருக்குது, அதுக்கு அடுத்து ஜூன் மாதம் இருக்குது, அதுக்கு சேர்த்து மொத்தமாக கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறதுனால கொடுக்குறாங்க. அப்போ இந்த 5 மாதங்களுக்கு சேர்த்து கொடுக்கணும், ஏன்னா தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிட்டா கொடுக்க முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் இந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அதுக்கடுத்து நான் 2000 கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறாரு. இதெல்லாமே வந்து விஜய் சொல்லி தான் நடக்குதா? இதுக்கு பின்னாடி வந்து நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறாங்களா, அதை கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து துணிச்சல் இருக்கா?
நீங்கள் வந்து ஏன் கோர்ட்டுக்கு போகிறீங்கன்னு ஒரு கண்டிக்கிறாங்களா? ஏங்க அவங்க கொடுத்துட்டு போகிறாங்க, 4-5 வருஷமாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க, கொடுக்கட்டுமேன்னு சொல்லி உங்களால் சொல்ல முடியுமா? அப்போ நீங்கள் முழுக்க பாஜகவினுடைய கொள்கை எதிரின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் கொள்கை எதிரியை வந்து நீங்கள் பேசுறதில்ல. நாங்கள் தான் வந்து நாங்கள் சொன்னதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது வந்து அவங்கள ஒரு கற்பனாவாதத்தில் ஒரு கிணற்று தவளையா வாழ்றாரு அப்படிங்கிறத அரசியல் ஒன்றுமே தெரியல. முதலமைச்சராக 2026 மக்கள் வந்து தாவேக்காவை தான் தேர்ந்தெடுப்பார்கள், திரு விஜய் அவர்கள் தான் வருவாங்க அப்படின்லாம் வந்திருப்பதாக தாவேக்காவினர் சொல்லிட்டே இருக்காங்க. உங்களுக்கு கருத்து இருக்கு அதுல? இல்லை, அவர் பிரதமராக கூட வருவாருன்னு சொல்லலாம், அது பிரச்சனை இல்லை. பிரதமராக கூட அவர் வரலாம்னு சொல்லலாம். அதுக்கு அங்கே உரிமை இருக்குது அவருக்கு. ஏன்னா நிறைய திரைப்படங்களில் வந்து கற்பனாவாதங்களை நீங்கள் டயலாக் பேசி அதை பண்ணுறாங்க. அதனால் வந்து அவர் பிரதமராக வருவதற்கும் வாய்ப்பு இருக்குன்னு அதுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி திரு வன்னியரசு. இவ்வளவு நேரம் உங்களுடைய நீண்ட பயணத்தையும் கருத்துகளையும் நேரத்தையும் எங்கிட்ட பண்ணிட்டு மிக்க நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.